மாப்பிள்ளை வீடு வர நேரத்தில் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கே, என்ன நினைக்க மாட்டாங்க? எந்திரிச்சு போப்பா. இங்க வந்ததுலேருந்து இந்த பொண்ணு என்ன நம்ம பையனை இப்படியே பேசிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு இவதான் மாப்பிள்ளைன்னு தெரியாதா? சரி விடுடி, இப்போ என்ன, இப்போ தெரியத்தானே போகுது. ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் சொல்லுது, ஏதோ ஒரு காரணம் நினச்சி கோவிச்சுக்கிட்டு இருக்கவ. எங்களுக்கெல்லாம் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் உட்கார சொல்லுங்க, ஏன் நின்றுக்கிட்டே இருக்காங்க? ஏப்பா தம்பி, இங்கே பார்ப்பா. அங்கே ஒரு மஞ்சள் கலர் சேலை கட்டி நிற்கிறா பற்றியா? அவள் பேர் தவனா, மஞ்சள் கட்டு மைனா மாதிரி. அவளை இன்னைக்கு பொண்ணு எப்படி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல மாப்பிள்ளை உட்காரக்கூடிய இடத்துல நீ உட்காந்துட்டு இருந்தேன்னா வரப்போகிற மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? முதல்ல எந்திரிச்சு ஓரமாக போய் உட்காருப்பா, அந்த பொண்ணு உட்காரட்டும். மருமவளே, ஏத்தே உங்க கஷ்டம் எனக்கு புரியுது தே. ஒரு மருமகளா என்கிட்ட நீங்க பொறுப்பு கொடுத்தீங்கல்ல தே, அந்த வடக்கடை வெளியே துரத்தி விட்டுருத்தே. ஏத்தே எதுக்கு தே அடிச்சிங்க இப்ப? அட லூஸ் பை மவளே, அதுதாண்டி மாப்பிள்ளை உன்னை அடிச்சதோட விட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. கெடுத்துறாத நல்லா வரணும், போ அங்கிட்டு முத. இது என்னத்தை சொல்றீங்க? இவரதே மாப்பிள்ளையா? சத்தியமா எனக்கு தெரியாது தே. மாப்பிள்ளை சார் என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை சார், நீங்கதே மாப்பிள்ளைன்னு தெரியாம பேசிட்டே. ஏமா பரவாயில்லம்மா, நீ என் தங்கச்சி மாதிரி. இந்த வீட்டில் நான் பொண்ணு எடுக்கிறேன்னா நீ எனக்கு தங்கச்சி தானே. என் தங்கச்சி மேலே நான் கோவப்படுவேனா? ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹீரோ மாதிரி இருக்கவும் நீ வடக்கன்னு நினச்சிட்டே என்னம்மா. அது போகட்டும், பொண்ணை பார்த்து சொல்லுங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு, மற்றதான் அப்புறம் பேசிக்குவோம். அம்மா, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அடத்தூ மானகட்ட பேலை. அப்புறம் என்ன சம்மந்தி, என் பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன தம்மு, மாப்பிள்ளைக்கே பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு அங்கே சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட சொல்லு, நான் அத்தைக்கிட்ட சொல்லிக்கிறேன். மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க நல்லா தான் நீ இருக்கிறாரு, ஆனால் அவர் எப்படி நான் பேசி தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் நான் அவர்கிட்ட தனியாக பேசி பார்க்கட்டா? பாரு, அந்தளவுக்கு தைரியம் ஆயிடுச்சா? சரி, வாழ போகிறவ நீ தானே, நீயே பேசிக்கோ. புரியுதுமா புரியுது நெட்டப்பில், நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. நாங்கள் எங்கள் மருமக சொன்னதை புரிஞ்சுக்கிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையே தனியாக பேசணும், அவ்வளோதானே. அது தாராளமாக போய் பேசட்டும். ஐயோ அதேதாம்மா, உங்களுக்கு கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? பெரிய மனுஷத்தனம்னா இதுதாம்மா. எல்லாரும் என்ன அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. இங்கே பாருமா தம்மனா, என்னோட பெயர் விஜய், நான் நல்ல வேலை தான் பார்க்குறேன். வேலையும் சம்பளத்தையும் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உனக்கு ஓகேனா சொல்லுமா. எனக்கு பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்குதான்னு பார்க்கலாம். நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னோட கண்டிஷன் தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு நாள் வீட்டை பொறுக்கணும், நீங்களும் பொறுக்கணும். நான் ஒரு நாள் துணி துவைச்சா நீங்களும் துவைக்கணும். நான் பாத்திரம் கழுவுனா நீங்களும் கழுவணும். ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டு வேலை நான் பார்த்துக்கிட்டா மறுநாள் நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி 2 பேருமே மாறி மாறி வீட்டு வேலை பார்த்து தான் இப்போ உள்ள சமுதாயத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போதும், வாயை மூடுமா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற. கோவப்படாதீங்க, நான் சொன்னாலும் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே கோவப்பட்டுட்டீங்க, இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன இருக்கிறது? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ கண்டிஷன் போடுறேன், இப்போவே நான் உன் பேச்சை கேட்கணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் முதல்ல வீட்டிலலாம் மாப் போட்டுட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். இதுக்கெல்லாம் ஓகேனா நீ சம்மதம் சொல்லு. சே, அதை சொல்ல வரீங்களா? கொஞ்ச நேரத்தில் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அப்படிலாம் இல்லை தம்மனா, உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால தான் உங்ககிட்ட சும்மா விளையாடி பார்த்தேன். சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, நம்ம போய் வீட்டில் சொல்லலாம். சரிங்க. அப்புறம் என்ன சம்மந்தியம்மா, பொண்ணுக்கும் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு, மறுத்து பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமா? சரிங்கம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தாம்மா இருக்கும். எத்தே அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், முதல்ல தம்மனாவுக்கு வேர்க்குது, ஃபேனை போட்டு விடுங்க. இது இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டேன்னு எல்லாரும் இப்படி வாயை பழக்கிறீங்க? வீட்டு பொண்ணுக்கு வேர்க்குதுன்னு ஃபேனை போட சொன்னேன், இது ஒரு குத்தம்மா? இது இல்லைம்மா சின்ன கிணம், சி அதாவது இல்லைம்மா சின்ன பொண்ணு, நாங்கள் தப்பாக ஒன்றும் சொல்லலை. ஃபேனை போட்டால் கரண்ட்டு பில்லு கூடிரும்ல, அதுக்காக சொன்னோம். எங்கள் சம்மந்தி வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறத எங்களால் பார்க்க முடியாதுல்ல. ஏம்மா
ஏம்மா உங்க மனசு யாருக்குமே வராதுமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் எத்தே ஃபேனை போட்டு விடுங்க தே. இல்ல ஃபேனை போடாதீங்க.